எல்லாம் வல்ல இறைவனின் பொற்பாதங்களை முழுமையாக சரணடைந்து இந்த ஜோதிட பலன்களை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். அன்பார்ந்த ஜோதிட குடும்ப உறவுகளே, இந்த அதிமுக்கியமான ஜோதிட பதிவை தொடர்ந்து பார்ப்பதற்கு முன்பாக உங்களின் மேலான ஆதரவை எங்களுக்கு அளிக்க இந்த காணொளிக்கு மறக்காமல் ஒரு லைக் செய்தும், கீழே உள்ள கருத்துப் பெட்டியில் உங்கள் குலதெய்வத்தின் பெயரையோ அல்லது ஓம் சரவணபவ என்றோ கமெண்ட் செய்தும் உங்கள் பக்தி கலந்த ஆதரவை பதிவு செய்யுங்கள். நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ஆதரவும் தான் எங்களை போன்ற ஜோதிடர்களுக்கு உண்மையான பலமும் ஊக்கமும் ஆகும். என் உயிருக்கு நிகரான அன்புக்குரிய விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்னக்காரர்களே, உங்களை நினைத்தாலே எனக்கு முதலில் தோன்றுவது உங்களின் அசாத்தியமான தைரியமும் எதையும் சாதித்துக் காட்டும் வைராக்கியமும் தான். நவக்கிரகங்களில் சேனாதிபதியான செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்ட நீங்கள் எப்போதுமே மற்றவர்களிடம் உண்மையாக பழகுபவர்கள், துரோகத்தை ஒருபோதும் மன்னிக்காதவர்கள், நம்பியவர்களுக்காக உயிரையும் கொடுக்க துணியும் மாபெரும் போராளிகள். விசாகம் நட்சத்திரத்தின் 4ஆம் பாதம், முழுமையான அனுஷ நட்சத்திரம் மற்றும் கேட்டை நட்சத்திரம் ஆகியவற்றை உள்ளடக்கியதுதான் உங்களின் பிரம்மாண்டமான விருச்சிக ராசி. விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இயல்பாகவே கண்களில் ஒரு காந்த சக்தியும், பேச்சில் ஒரு அதிகாரமும், எந்த ஒரு பிரச்சனையின் ஆழத்தையும் உடனடியாக கண்டறியும் ஒரு அசாத்திய உள்ளுணர்வும், இன்யூஷன் தானாகவே அமைந்திருக்கும். செவ்வாயின் ஆதிக்கம் உங்களுக்குள் இருப்பதால் வீரம், நேர்மை, தலைமை பண்பு மற்றும் எதையும் நேருக்கு நேர் எதிர்கொள்ளும் துணிச்சல் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். ஆனால் இவ்வளவு நல்ல குணங்களையும் வலிமையையும் கொண்ட நீங்கள் கடந்த சில காலமாக பட்ட பாடுகள் கொஞ்ச நஞ்சமல்ல. தொழிலில் எதிர்பாராத வீழ்ச்சி, குடும்பத்தில் நீங்கள் காட்டிய உண்மையான அன்பிற்கு கிடைத்த அவமானங்கள், நீங்கள் உயிராக நினைத்தவர்கள் உங்களுக்கு செய்த துரோகங்கள், பண விரயங்கள் என ஒரு மனிதன் தன் வாழ்வில் சந்திக்கக்கூடிய அத்தனை வலிகளையும் இருட்டறையில் தனித்து நின்று நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். உங்கள் ராசிக்கு விடிவு காலம் எப்போதுதான் பிறக்கும் என்று பல இரவுகள் நீங்கள் உறங்காமல் கண் விழித்து அழுதது அந்த இறைவனுக்கு மட்டுமே வெளிச்சம். இந்த இருண்ட சூழ்நிலையில்தான் அந்த முருகப்பெருமானின் அருளால் ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. குறிப்பாக சொல்லப்போனால் வருகிற மே மாதம் 12, 13 மற்றும் 14 ஆகிய 3 தேதிகள் உங்கள் வாழ்க்கையின் தலையெழுத்தையே மாற்றப்போகும் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையப் போகிறது. ஒரு சாதாரண ஜோதிடனாக நான் ஏன் இந்த குறிப்பிட்ட 3 தேதிகளை இவ்வளவு அடித்து உறுதியாக சொல்கிறேன் என்பதை நீங்கள் ஜோதிட சாஸ்திர ரீதியாக ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாக வருகிறது. 13ஆம் தேதி புதன்கிழமை மற்றும் 14ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த 3 நாட்களும் விண்ணில் நிகழும் கிரகங்களின் சஞ்சாரம் உங்கள் ராசிக்கு மிக மிக சாதகமான, சொல்லப்போனால் ஒரு ராஜயோக நிலையில் கூடி வருகிறது. ஜோதிடத்தில் செவ்வாய் என்பது உங்கள் ராசிநாதன் மட்டுமின்றி தைரியத்திற்கான கிரகம், புதன் என்பது லாபத்திற்கான கிரகம், வியாழன் என்று அழைக்கப்படும் குரு பகவான் முழு சுபரும் உங்கள் ராசிக்கு தனம் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதியுமாவார். இந்த 3 கிரகங்களின் ஆற்றலும் ஒருங்கிணைந்து உங்கள் ராசிக்கு முழுமையாக செயல்படத் தொடங்கும் நாட்கள் இவை. எல்லாவற்றிற்கும் மேலாக 14ஆம் தேதி வியாழக்கிழமை என்பது மிக மிக முக்கியமான ஒரு நாள். அன்றைய தினம்தான் கர்மகாரகனான சூரிய பகவான் தனது உச்ச வீடான மேஷ ராசியிலிருந்து பெயர்ந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான களத்திர மற்றும் கூட்டுத் தொழில் ஸ்தானமான ரிஷபராசிக்குள் நுழைகிறார். இதுவே வைகாசி மாத பிறப்பு என்று நாம் கொண்டாடுகிறோம். உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதியான தொழில் ஸ்தான அதிபதி சூரிய பகவான் சுக்கிரனின் சொந்த வீட்டிற்கு வந்து அங்கிருந்து முழுமையாக தனது 7ஆம் பார்வையால் உங்கள் ஜென்ம ராசியான விருச்சிக ராசியை நேரடியாக பார்ப்பது என்பது
ஒரு பிரம்மாண்டமான ராஜயோகத்தை, அதாவது அரசாங்கமும் செல்வமும் புகழும் உங்களை தேடி வரும் ஒரு அபூர்வ யோகத்தை உங்களுக்கு கொடுக்கப் போகிறது. இந்த அற்புதமான கோச்சார மாற்றத்தின் உச்சகட்டத்தில் தான் அந்த ஒரு குறிப்பிட்ட பெண்ணின் நுழைவு அல்லது அந்த பெண்ணால் உங்களுக்கு நடக்கும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழப்போகிறது. ஜோதிட சாஸ்திரத்தில் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் என்பது சுக்கிரனின் வீடான ரிஷபம். 7ஆம் இடம் என்பது களத்திரம், அதாவது பெண்களை, வாழ்க்கை துணையை மற்றும் கூட்டுத் தொழிலாளர்களை குறிக்கக்கூடிய இடம். அதோடு பாக்கியஸ்தான அதிபதியான 9ஆம் அதிபதி சந்திரனின் சுப சஞ்சாரம் மற்றும் கிரகங்களின் இந்த அபூர்வ சேர்க்கையால் உங்கள் ராசியை குரு பகவானும் சூரியனும் நேரடியாக 7ஆம் பார்வையால் பார்க்கவும் இந்த மே 12 முதல் 14 வரையிலான இடைவெளியில் ஒரு பெண் மூலமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தி அல்லது உங்கள் வாழ்க்கை தரத்தையே உயர்த்தப் போகும் ஒரு வாய்ப்பு கிடைக்கப் போகிறது. அந்த பெண் யார்? அவள் உங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த இரத்த உறவா? உங்களை பெற்ற தாயா? உடன் பிறந்த சகோதரியா? மனைவியா? அல்லது நீங்கள் வேலை செய்யும் அல்லது தொழில் செய்யும் இடத்தில் உள்ள பெண்ணா? அல்லது கூட்டுத் தொழிலுக்காக வரப்போகும் முற்றிலும் முன்பின் அறிமுகமில்லாத ஒரு புதிய பெண்ணா என்று கிரகங்களின் சூட்சும நிலைகளை மேலும் ஆழமாக ஆராய்ந்து பார்த்தால் அந்த பெண் எந்த திசையிலிருந்து வருவாள், எந்த நிறத்தில் இருப்பாள், அவளால் உங்களுக்கு கிடைக்கப் போகும் அந்த மிகப்பெரிய யோகம் என்னவென்றால் அது உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் 2ஆம் இடமான தனஸ்தானத்தையும் நேரடியாக பொறுத்திருக்கிறது. விருச்சிக லக்னத்திற்கு 9ஆம் அதிபதியான சந்திர பகவானும் 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு பகவானும் இந்த கோச்சாரத்தில் வலிமையடைந்து குரு பகவான் உங்கள் ராசியை நேரடியாக பார்க்கும் பொழுது அந்த பெண் நிச்சயமாக ஒரு தெய்வத்தின் மறு உருவமாகவே உங்கள் வாழ்க்கையில் நுழையப் போகிறாள் என்றுதான் ஆணித்தரமாக சொல்ல வேண்டும். பல காலமாக உங்கள் மனதை உள்ளுக்குள் குடைந்து கொண்டிருந்த, வெளியே யாருக்கும் சொல்ல முடியாமல் புழுங்கிக் கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய துன்பத்திற்கு, கர்மவினை பயனுக்கு இந்த பெண்தான் ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறாள். ஜோதிட சாஸ்திரத்தின் துல்லியமான கணக்கீடுகளின்படி அந்த பெண் பெரும்பாலும் தெற்கு அல்லது தென்கிழக்கு திசையிலிருந்து வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக கோச்சாரத்தில் காணப்படுகின்றன. அவளுடைய குணநலன்களை ஆராய்ந்து பார்த்தால் அவள் மிகவும் கம்பீரமான தோற்றம் கொண்டவளாகவும், அதே சமயம் செய்யும் காரியத்தில் யாருக்கும் வளைந்து கொடுக்காத உறுதியான எண்ணம் கொண்டவளாகவும் இருப்பாள். உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரன் என்பதால் அந்த பெண் நேர்த்தியானவளாகவோ அல்லது பார்த்தவுடனே ஒரு ஈர்ப்பும் மரியாதையும் தோன்றும் அளவிற்கான ஒரு வசீகரமான தோற்றம் கொண்டவளாகவோ இருப்பதை நீங்கள் கண்கூடாக காண முடியும். சிலருக்கு இந்த பெண் ஏற்கனவே உங்களுக்கு நன்கு அறிமுகமானவராக, உங்கள் குடும்பத்திலேயே இருக்கும் ஒரு மனைவியாகவோ சகோதரியாகவோ அல்லது தாய்க்கு நிகரான வேறு ஏதோ ஒரு இரத்த உறவாகவோ இருக்கலாம். பல வருடங்களாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய, ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் இழுபறியில் இருந்த ஒரு பூர்வீக சொத்து அல்லது யாருடைய சம்மதத்திற்காகவோ பல மாதங்களாக காத்து கிடந்த ஒரு முக்கியமான காரியம் இந்த பெண்ணின் ஒரு சிறு வார்த்தையால் அல்லது அவளுடைய நேரடி தலையீட்டால் உங்களுக்கு 100% சாதகமாக மாறப்போகிறது. இன்னும் சில விருச்சிக ராசிக்காரர்களுக்கு, குறிப்பாக சொந்தமாக வியாபாரம் மற்றும் தொழில் செய்யும் இடத்தில் இருப்பவர்களுக்கு, முற்றிலும் முன்பின் அறிமுகமில்லாத ஒரு புதிய பெண்ணின் மூலமாக மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது. இது ஒரு புதிய தொழில் ஒப்பந்தமாகவோ, உங்களை தேடி வரும் ஒரு பெரிய ஆர்டராகவோ அல்லது உங்கள் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உதவும் ஒரு மிகப்பெரிய முதலீடாகவோ இருக்கலாம். நீங்கள் இதுவரையில் எவ்வளவோ பேரை நம்பி உங்கள் இரத்தத்தை சிந்தி ஏமாந்திருக்கலாம். ஆனால் இந்த குறிப்பிட்ட 3 தினங்களில், அதாவது அந்த மே 12
முதல் 14 வரையிலான தேதிகளில் உங்களை தேடி வரும் இந்த பெண் சாட்சாத் அந்த துர்க்கை அம்மணியின் அருளையே தன் கரங்களில் சுமந்து கொண்டு வரப்போகிறாள் என்பதை நீங்கள் முழுமையாக நம்பலாம். ஏன் இந்த மாற்றம் இவ்வளவு பிரம்மாண்டமானது என்று நீங்கள் கேட்கலாம். கடந்த சில வருடங்களாகவே நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் ஒரு சிறு தடை அல்லது எதிர்பாராத வீழ்ச்சி ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்கும். கையிலெட்டியது வாயில் எட்டவில்லை என்று நம் முன்னோர்கள் சொல்வார்களே, அதுபோல கடைசி நிமிடம் வரை எல்லாம் சரியாக வந்து வெற்றியை தொட்டுவிடும் தூரத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த வாய்ப்பு நூலிழையில் கை நழுவி போயிருக்கும். அந்த வேதனையையும் தனிமையையும் வலியையும் உங்களை விட வேறு யாரும் இவ்வளவு ஆழமாக உணர்ந்திருக்க முடியாது. ஆனால் 10ஆம் அதிபதியான சூரியன் உங்களின் களத்திர ஸ்தானத்தில் நுழைந்து உங்கள் ஜென்ம ராசியை நேரடியாக பார்க்கும் இந்த உன்னதமான வைகாசி பிறப்பு நேரத்தோடு இணைந்து வரும் இந்த மே மாதத்தின் 13 மற்றும் 14ஆம் தேதிகள் உங்களுடைய ராசியில் படிந்திருக்கும் அனைத்து கண் திருஷ்டிகளையும் எதிரிகளின் சூழ்ச்சிகளையும் எதிர்மறை ஆற்றல்களையும் சுட்டெரித்து ஒரு புதிய வசந்தத்தை உங்கள் வாழ்வில் உருவாக்கப் போகிறது. சந்திரன் உங்களுக்கு பாக்கியாதிபதி, 9ஆம் அதிபதி. அந்த சந்திரன் இந்த நாட்களில் சுப கிரகங்களின் சேர்க்கையை பெறுவதால் உங்கள் மனம் இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு அபாரமான தெளிவையும் ஒரு அசாத்தியமான முடிவெடுக்கும் திறனையும் பெறும். அந்த துணிச்சல்தான் உங்களை அந்த பெண்ணிடம் சரியான முறையில் தயக்கமின்றி பேசவும் அந்த பொன்னான வாய்ப்பை கெட்டியாக பிடித்து கொள்ளவும் உங்களுக்கு பேருதவியாக அமையும். இந்த இடத்துல நீங்கள் ஒரு சூட்சுமமான விஷயத்தை மிக ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனின் ஆசீர்வாதம் என்பது ஒருபோதும் நேரடியாக வானத்திலிருந்து மழையாக பொழிவதில்லை. அது இது போன்று யாரோ ஒரு மனிதரின் மூலமாகவோ, அதுவும் குறிப்பாக உங்களின் 7ஆம் வீடான சுக்கிரனின் வீடு வலுப்பெறும் இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட பெண்களின் மூலமாகவோதான் கிடைக்கும் என்பது ஜோதிடத்தின் மிக முக்கியமான எழுதப்படாத விதியாகும். உங்கள் நீண்ட நாள் தொழில் முடக்கம் நீங்குவதற்கும் குடும்பத்தில் பலகாலமாக தள்ளிப்போன சுப மங்கள காரியங்கள் இனிதே நடைபெறுவதற்கும் நீங்கள் இழந்து தவித்த பணத்தையும் சமுதாயத்தில் நீங்கள் இழந்த அந்தஸ்தையும் மீண்டும் கம்பீரமாக பெறுவதற்கும் இந்த பெண்தான் ஒரு மிகப்பெரிய ஆணிவேராக அமையப் போகிறாள். ஆனால் இந்த அதிர்ஷ்டத்தை நீங்கள் முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்றால் நீங்கள் கவனமுடன் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான காரியம் இருக்கிறது. கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக 100% துணை நின்றாலும் சில நேரங்களில் நாம் நம்மை அறியாமல் செய்யும் ஒரு சிறு வார்த்தை, பிழையோ அல்லது செயலோ அந்த முழு பலனையும் தலைகீழாக மாற்றிவிடும் அபாயம் இருக்கிறது. அந்த பெண் உங்கள் வாழ்க்கையில இந்த மிகப்பெரிய நன்மையை கொண்டு வரும் அந்த நெருக்கடியான தருணத்தில் நீங்கள் அவளிடம் எப்படி பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும், எந்தெந்த வார்த்தைகளை நீங்கள் மிக மிக கவனமாக பயன்படுத்த வேண்டும் மற்றும் என்னென்ன தவறுகளை நீங்கள் மறந்தும் கூட செய்துவிடக்கூடாது என்பதை நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் விருச்சிக ராசிக்காரர்களான உங்களுக்கு இயல்பாகவே கோபம் என்பது மூக்கின் மேல் இருக்கும். உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் ஒரு உக்கிரமான கிரகம். மே 12, 13, 14 ஆகிய தேதிகளில் செவ்வாயின் ஆதிக்கமும் சற்று மேலோங்கி இருப்பதனால் சிறு சிறு விஷயங்களுக்கு கூட உங்களுக்கு இயல்பாகவே கோபம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் வாழ்வில் ஒளிவிளக்காக வரும் அந்த பெண் உங்களிடம் சில கோரிக்கைகளை வைக்கலாம் அல்லது நீங்கள் செய்யும் சில விஷயங்களில் சிறு சிறு திருத்தங்களை சொல்லலாம். அது உங்கள் குடும்ப பெண்ணாக இருந்தாலும் சரி அல்லது தொழில் ரீதியாக உங்களை சந்திக்க வரும் புதிய பெண்ணாக இருந்தாலும் சரி. அந்த நேரத்தில் உங்கள் வீண் பிடிவாதமோ அல்லது நான் சொல்வதுதான் சரி என்ற அகந்தையோ ஒருபோதும் தடையாக வந்துவிடக்கூடாது. நான் ஏன் இவள் சொல்வதை கேட்க வேண்டும் என்ற சிறு எண்ணம் உங்கள் மனதில் எட்டி பார்த்தால் கூட உங்களை தேடி வந்த அந்த மிகப்பெரிய ராஜயோகம் அப்படியே வந்த வழியே
திரும்பிச் சென்றுவிடும் அபாயம் இருக்கிறது. நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றை மட்டும்தான். உங்களை சோதிப்பதற்காக அந்த பெண் வரவில்லை. உங்களை உயர்த்துவதற்காகவே அந்த பிரபஞ்சம் அவளை உங்கள் முன் கொண்டு வந்து நிறுத்துகிறது. எனவே வாக்குவாதங்களை முற்றிலுமாக தவிர்த்து அமைதியாகவும் கனிவாகவும் முழுமையான மரியாதையுடனும் அவளிடம் பேசுங்கள். உங்கள் பேச்சில் உள்ள நிதானமே அந்த பெண்ணின் மனதை முழுமையாக வெல்லும் திறவுகோலாக மாறும். மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இன்னொரு முக்கியமான சோதனையும் காத்திருக்கிறது. பல வருடங்களாக உங்களுக்கு இருந்த கடன் பிரச்சனைகள் மற்றும் பொருளாதார நெருக்கடிகள் இந்த 3 நாட்களுக்கு பிறகு படிப்படியாக குறையத் தொடங்கும். உங்கள் தனஸ்தானாதிபதியான குரு பகவான் உங்களை நேரடியாக பார்ப்பதால் இந்த பெண் கொண்டு வரும் அதிர்ஷ்டத்தால் உங்கள் கைகளில் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். ஆனால் செல்வம் வந்தவுடன் அதனை எப்படி செலவு செய்கிறோம் என்பதில் உங்கள் புத்திசாலித்தனம் இருக்கிறது. திடீரென்று வரும் இந்த மிகப்பெரிய மாற்றத்தால் அனைத்தையும் சாதித்து விட்டோம் என்ற மிதப்பில் ஆடம்பர செலவுகள் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு தோன்றும். ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது உங்களின் 2ஆம் வீடான தனஸ்தானத்தையும் 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் குரு பகவான் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்கு கொடுக்கும் இந்த செல்வத்தை நீங்கள் எப்படி கையாளுகிறீர்கள் என்பதை அவர் மிகவும் உன்னிப்பாக கவனிப்பார். வந்த செல்வத்தை நல்ல காரியங்களுக்கும் உங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் நீண்ட நாள் கடன்களை அடைப்பதற்கும் முதலில் பயன்படுத்த வேண்டும். வீணான பெருமைக்காகவும் உங்களை கேலி செய்தவர்களுக்கு முன்னால் உங்கள் பலத்தை காட்டுவதற்காகவும் ஆடம்பரமாக செலவு செய்தால் வந்த அதிர்ஷ்டம் நிலைக்காமல் போய்விடும். அந்த பெண் உங்கள் வாழ்வில் ஏற்படுத்தும் மாற்றம் ஒரு தற்காலிகமான ஆறுதல் அல்ல. அது உங்கள் வாழ்நாளிற்கும் தொடர்ந்து வரப்போகும் ஒரு மிகப்பெரிய பொருளாதார மற்றும் மன ரீதியான சுதந்திரம். அதை நீங்கள் சரியாக தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் பொறுமையின் சிகரமாக மாற வேண்டும். இன்னொரு மிக முக்கியமான சூட்சுமத்தை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். விருச்சிக ராசிக்காரர்களான நீங்கள் இயல்பாகவே ரகசியங்களை காப்பதில் கெட்டிக்காரர்கள். அந்த பெண் உங்களுக்கு செய்யும் உதவியை அல்லது அவள் மூலமாக கிடைக்கும் அந்த நல்ல செய்தியை அது முழுமையாக நடந்து முடியும் வரை தயவு செய்து மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். உங்களுக்கு மிகவும் நெருக்கமான நண்பர்களாகவோ அல்லது உறவினர்களாகவோ இருந்தாலும் சரி, காரியம் 100% வெற்றியடையும் வரை உங்கள் உதடுகள் மூடியே இருக்க வேண்டும். ஏனென்றால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே கண் திருஷ்டி தோஷமும் எதிரிகளின் சூழ்ச்சியும் மிக அதிகம். நீங்கள் படும் கஷ்டத்தை பார்த்து உள்ளுக்குள் மகிழ்ந்தவர்கள் நீங்கள் திடீரென்று உயரும்போது அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் போகலாம். அவர்களின் அந்த ஒரு சிறு பொறாமை பார்வை கூட உங்கள் முன்னேற்றத்திற்கு ஒரு பெரிய தடையாக மாறிவிடக்கூடும். 3ஆம் நபர்களின் தலையீடு இல்லாமல் நீங்களும் அந்த குறிப்பிட்ட பெண்ணும் மட்டுமே சம்பந்தப்பட்ட அந்த காரியத்தை ரகசியமாக முடிப்பதுதான் உங்களுக்கு வெற்றி தேடித்தரும். உங்களின் எண்ணங்கள் முழுவதும் அந்த நல்ல காரியத்தின் மீதே குவிய வேண்டும். அதை எப்படி வெற்றிகரமாக முடிப்பது, அந்த பெண் காட்டும் வழியில் எப்படி உறுதியாக பயணிப்பது என்பதை மட்டுமே நீங்கள் சிந்திக்க வேண்டும். இது ஒரு சாதாரண ஜோதிட பலன் அல்ல. உங்கள் ராசிக்கு கிரகங்கள் வரைந்து கொடுத்திருக்கும் ஒரு பிரம்மாண்டமான வரைபடம். இந்த வரைபடத்தில் நீங்கள் செல்ல வேண்டிய பாதை மிக தெளிவாக இருக்கிறது. அந்த பாதையில் நீங்கள் பயணம் செய்யும்போது உங்களை அறியாமல் நீங்கள் செய்யும் ஒரு சிறு தவறு கூட உங்களின் ஒட்டுமொத்த உழைப்பையும் நீங்கள் பல ஆண்டுகளாக கட்டிக்காத்து வந்த நற்பெயரையும் வீணடித்து விடலாம். ஜோதிட ரீதியாக சொல்லப்போனால் கோச்சார நிலையில் நிழல் கிரகங்களான ராகு மற்றும் கேதுவின் சஞ்சாரமும் உங்கள் ராசிக்கு ஒரு குறிப்பிட்ட விதமான தாக்கத்தை 5இல் ராகு 11இல் கேது ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றன. இந்த நிழல் கிரகங்கள் சில நேரங்களில் மாயையான தோற்றங்களை உருவாக்கி தவறான நண்பர்கள் மூலமாக நம்மை திசை திருப்ப முயற்சிக்கும். அந்த பெண் உங்கள் வாழ்வில் ஒரு ஒளியாக நுழையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு தொடர்பில்லாத தேவையற்ற சில நபர்களும்
அதே சமயத்தில் உங்கள் கவனத்தை சிதறடிக்க முற்படலாம். அது ஒரு போலியான முதலீட்டு திட்டமாக இருக்கலாம், அல்லது குறுக்கு வழியில் உடனடியாக லாபம் சம்பாதிக்கலாம் என்ற ஒரு தவறான வழிகாட்டுதலாக இருக்கலாம். இங்கேதான் நீங்கள் உங்கள் அசாத்தியமான மனக்கட்டுப்பாட்டையும் உங்களின் கூர்மையான உள்ளுணர்வையும் வெளிப்படுத்த வேண்டும். உங்களின் அதிபதியான செவ்வாயின் ஆதிக்கத்தால் உங்களுக்கு கிடைக்கும் அந்த உண்மையான ராஜயோகத்தை, அந்த பெண் கொண்டு வரும் அந்த நிரந்தரமான நன்மையை நீங்கள் சரியாக அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். குறுக்கு வழிகள் எப்போதும் நிரந்தரமான வெற்றியை தராது என்பதை உணர்ந்து, தர்மத்தின் வழியிலும் நேர்மையின் வழியிலும் அந்த பெண் காட்டும் பாதையில் மட்டுமே உங்கள் காலடிகள் பதிய வேண்டும். இந்த மே 12, 13 மற்றும் 14 ஆகிய 3 நாட்களும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தவம் போல நீங்கள் இருக்க வேண்டிய நாட்கள். ஒரு மிகப்பெரிய யாகம் செய்து முடித்தவனுக்கான முழு பலனும் கிடைக்கப் போகும் நேரம் இது. இந்த நாட்களில் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வங்களையும் மனமுருகி பிரார்த்தனை செய்யுங்கள். குறிப்பாக உங்கள் ராசிக்கு செவ்வாய் அதிபதி என்பதால் முருகப்பெருமான் மற்றும் துர்க்கை அம்மன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும். உங்கள் ஊரில் உள்ள முருகன் கோவில் அல்லது அம்மன் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி அரளிப்பூ சாற்றி மனதார வேண்டுங்கள். உங்களுக்கு தெரிந்த கந்த சஷ்டி கவசத்தையோ அல்லது அம்மன் பாடல்களையோ பக்தி சிரத்தையோடு உச்சரியுங்கள். அந்த பெண் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும் அந்த மகத்தான மாற்றம் எந்தவிதமான தடங்களும் இல்லாமல் முழுமையாக நடைபெற வேண்டும் என்று இறைவனின் பாதங்களில் உங்கள் கோரிக்கைகளை சமர்ப்பியுங்கள். அதோடு மட்டுமல்லாமல் ஏழைகளுக்கு அல்லது மாற்றுத்திறனாளிகளுக்கு துவரம் பருப்பு கலந்த உணவையோ அல்லது செந்நிற ஆடைகளோ தானமாக வழங்குவது உங்கள் ராசிக்கு இருக்கும் சின்ன சின்ன தோஷங்களையும் முழுமையாக வேரறுத்துவிடும். இந்த குறிப்பிட்ட 3 நாட்களில் உங்கள் குடும்பத்தில் உள்ள பெண்களிடமும், அது மனைவியாக இருந்தாலும் சரி, தாயாக இருந்தாலும் சரி, சகோதரியாக இருந்தாலும் சரி, அவர்களிடம் எந்தவிதமான கருத்து வேறுபாடுகளும் இல்லாமல் மிகவும் அன்பாகவும் அனுசரணையாகவும் நடந்து கொள்ளுங்கள். அவர்களின் மனம் குளிரும்படி ஏதாவது ஒரு சிறு பரிசோ அல்லது அவர்கள் விரும்பும் ஒரு பொருளையோ வாங்கி கொடுத்து அவர்களின் ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் வீட்டில் உள்ள பெண்களின் கண்ணீர் உங்களை சுற்றி ஒரு கடுமையான தோஷத்தை உருவாக்கும் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. வீட்டில் உள்ள பெண்களின் முகத்தில் தெரியும் மகிழ்ச்சியே உங்களை தேடி வரப்போகும் அந்த புதிய அதிர்ஷ்ட பெண்ணை வரவேற்பதற்கான முதல் படியாகும். அந்த பெண் கொண்டு வரும் அந்த பொன்னான வாய்ப்பு ஒருவேளை சொத்து அல்லது பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தால், பத்திரங்களில் கையெழுத்திடும் முன்பு ஒரு முறைக்கு பல முறை தீர ஆலோசித்து நிதானமாக செயல்படுங்கள். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தால் நேர்மையான முறையிலும் தெளிவான கணக்கு வழக்குகளுடனும் அதை அணுகுங்கள். இந்த பிரம்மாண்டமான மாற்றத்தை நீங்கள் மனதார ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டீர்கள் என்பதை இயற்கைக்கு உணர்த்தும் விதமாக உங்களின் ஒவ்வொரு செயல்பாடும் அமைய வேண்டும். உங்கள் கடந்த கால கசப்பான அனுபவங்களை எல்லாம் ஒரு பாடமாக மட்டுமே எடுத்துக்கொள்ளுங்கள். எனக்கு எல்லாமே இப்படித்தான் நடக்கிறது, நான் எதை தொட்டாலும் தடையாகவே முடிகிறது என்ற அந்த எதிர்மறையான எண்ண ஓட்டங்களை உங்கள் மனதிலிருந்து அடியோடு தூக்கி எறிந்து விடுங்கள். ஏனென்றால் நீங்கள் எதை ஆழமாக நினைக்கிறீர்களோ அதுவாகவே மாறுவீர்கள் என்பது சித்தர்களின் வாக்கு. குரு மற்றும் சூரிய பகவானின் பரிபூர்ண அருள் உங்கள் ஜென்ம ராசியின் மீது முழுமையாக பொழியும் இந்த உன்னதமான காலகட்டத்தில் உங்கள் மனதில் நேர்மறையான எண்ணங்கள் மட்டுமே நிறைந்திருக்க வேண்டும். நான் வெல்வேன், இந்த வாய்ப்பு எனக்கானது, இந்த பெண் என் வாழ்வை உயர்த்த வந்த தெய்வம் என்ற அந்த உறுதியான நம்பிக்கை உங்கள் நரம்புகளில் இரத்தமாக ஓட வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு தெளிவான மனநிலையோடு அந்த 14ஆம் தேதி சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு வந்து உங்கள் ராசியை ஒளிரச் செய்யும் அந்த வைகாசி பிறப்பை நீங்கள் வரவேற்கும் போது
உங்களுக்காக காத்திருக்கும் அந்த மிகப்பெரிய உச்சகட்ட பலன் என்ன தெரியுமா? அது வேறொன்றுமில்லை. நீங்கள் சமுதாயத்திலே இதுவரை இழந்த உங்கள் கௌரவத்தையும், புகழையும், அதிகாரத்தையும் பல மடங்காக திரும்பப் பெறப் போகிறீர்கள் என்பதுதான் அந்த மிகப்பெரிய நிதர்சனமான உண்மையாகும். பலகாலமாக உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள், உங்களால் இனி வாழ்க்கையில மீண்டு வரவே முடியாது என்று தப்பு கணக்கு போட்டு உங்களை ஒதுக்கி வைத்தவர்கள், உங்களுக்கு பின்னால் உங்களைப் பற்றி அவதூறாக பேசியவர்கள் அனைவரும் உங்கள் அசுர வளர்ச்சியைக் கண்டு ஆச்சரியத்தில் வாயடைத்து நிற்கப் போகிறார்கள். உங்களை தேடி வரப்போகும் அந்த பெண் மூலமாகவோ அல்லது அவளின் நேரடி தலையீட்டாலோ கிடைக்கும் அந்த பொன்னான வாய்ப்பு உங்களுடைய பொருளாதார நிலையை ஒரு மலையளவிற்கு உயர்த்தப் போகிறது. நீங்கள் இதுவரை உங்கள் வாழ்நாளில் வாங்கியிருந்த கடன்கள் அனைத்தும் பனை போல உருகி முற்றிலுமாக மறைவதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு பொருளுதவி செய்யும் அளவிற்கு உங்களுடைய கைகளில் செல்வச் செழிப்பு நிரந்தரமாக தங்கப் போகிறது. ஜோதிட சாஸ்திரத்தின்படி செவ்வாய், சூரியன், புதன், குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரகங்களின் இந்த அபூர்வமான வலிமையான அமைப்பால் நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்தும் துலங்கும் ஒரு பொற்காலம் அந்த மே 14ஆம் தேதியிலிருந்து உங்களுக்காக முழுமையாக தொடங்குகிறது. உங்கள் குடும்பத்தில் பல காலமாக தடைப்பட்டிருந்த அனைத்து சுபமங்கல காரியங்களும், அது திருமணப் பேச்சாக இருந்தாலும் சரி, அல்லது குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களாக இருந்தாலும் சரி, குருவின் பார்வையால் அனைத்து தடைகளும் விலகி இனிதே நிறைவேறும் காலகட்டம் இது. குறிப்பாக சொந்தமாக ஒரு வீடு கட்ட வேண்டும் அல்லது நிலம் வாங்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக தவம் கிடந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அந்த பெண் மூலமாக கிடைக்கும் பண உதவியாலோ அல்லது அவளின் ஒரு சிறிய வழிகாட்டுதலின் மூலமாகவோ அதற்கான பாதைகள் எந்தவிதமான சிக்கலும் இல்லாமல் தெள்ளத் தெளிவாக திறக்கப்படும். உங்களுடைய உண்மையான உழைப்பிற்கும் நேர்மைக்கும் இதுவரை கிடைக்காத அங்கீகாரம் இனி முழுமையாக கிடைக்கத் தொடங்கும். நீங்கள் இந்த மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கும் போது எப்போதும் உங்கள் மனதிலே ஒரு விஷயத்தை ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். கர்வம் என்பது மனிதர்களை அடியோடு அழித்துவிடும் ஒரு கொடிய விஷமாகும். உங்களுக்கு இந்த அத்தனை நன்மைகளையும் வாரி வழங்கிய அந்த பரம்பொருளையும் அவர் ஒரு கருவியாக பயன்படுத்திய அந்த பெண்ணையும் நீங்கள் உங்கள் வாழ்நாளில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. செய் நன்றி மறக்காத உன்னதமான குணம் கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களான உங்களுக்கு இதை நான் தனியாக சொல்ல வேண்டியதில்லை என்றாலும், கோச்சார கிரகங்களின் சுழற்சி மனித மனங்களை சில நேரங்களில் அறியாமலேயே மாற்றும் வல்லமை கொண்டது என்பதால் இதை ஒரு ஜோதிடனின் எச்சரிக்கையாகவே நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். உங்களுக்கு கிடைக்கும் பெருஞ்செல்வத்தின் ஒரு சிறு பகுதியை இல்லாதவர்களுக்கும், வறியவர்களுக்கும், குறிப்பாக ஆதரவற்ற பெண்களுக்கும், முதியவர்களுக்கும் உணவாகவோ அல்லது உடையாகவோ தானமாக வழங்குங்கள். அந்த புண்ணியமே உங்களை சுற்றி கவசமாக நின்று உங்களையும் உங்கள் வருங்கால சந்ததியினரையும் காலத்திற்கும் அரணாக காப்பாற்றும். இந்த அதிர்ஷ்டம் ஒரு நாள் கூத்தாக இல்லாமல் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருக்க இந்த தர்ம சிந்தனை ஒன்று மட்டுமே உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த ஜோதிட பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு முழுமையாக நடப்பதற்கும் உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் வீசுவதற்கும் அந்த எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் பரிபூர்ண ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று நான் மனதார பிரார்த்தனை செய்கிறேன். அன்பார்ந்த ஜோதிட உறவுகளே, இந்த ஜோதிட பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால், உங்கள் மனதிற்கு உண்மையாகவே ஒரு ஆறுதலை தந்திருந்தால், உங்கள் எண்ணங்களை கீழே உள்ள கருத்து பெட்டியில் தவறாமல் பதிவு செய்யுங்கள். இந்த குறிப்பிட்ட தேதிகளில் உங்கள் வாழ்வில் நடக்கும் அந்த மாபெரும் நல்ல மாற்றத்தை, அந்த பெண்ணின் வருகையை நீங்கள் முழுமையாக உணர்ந்தவுடன் மீண்டும் இதே பதிவிற்கு வந்து உங்கள் மகிழ்ச்சியான அனுபவத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களின் ஒவ்வொரு நல்ல வார்த்தைகளும் பதிவுகளும் எங்களை மேலும் பல நல்ல ஜோதிட தகவல்களை உங்களுக்கு வழங்க ஊக்கப்படுத்தும்.
உங்கள் குலதெய்வத்தின் பெயரைச் சொல்லி இந்த பதிவை கீழே எழுதி நிறைவு செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.